எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இன்னைக்கு நம்ம சபரிமலை நோக்கி போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஸோ அதனால் இரும்பி கட்ட தயாராகி இருக்கும். ஸோ இப்போ நாம் நான் எங்கள் வீட்டில் இருந்து இப்போ இரும்பி கட்ட கிளம்பிட்டேன். ஸோ அதுக்காக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இரும்புடைய நாமளே இந்த வீட்டில் எங்கள் அம்மா கையில் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு நம்ம வெளியே போகும்போது சூற தேங்காய் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு தேங்காய் உடச்சிட்டு போகிறோம் வீட்டுக்குள்ளேயே. ஸோ அதுக்கான ப்ராசஸ் நாங்கள் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயில் ஒரு கற்பூரம் வச்சு அதை பொருத்தி நம்ம வீட்டில் இருந்து கிளம்பும்போது 3 சுற்றி சுற்றிட்டு இரும்பி தேங்காய் எடுத்துகிட்டு ஸோ நம்ம ரிவேஸ்லேயே வெளியே போயிட்டு அந்த தேங்காயை உடச்சிட்டு நம்ம அப்படியே திரும்பி பார்க்காம கோயிலுக்கு இருமுடி கட்டுற இடம் தான் எங்கேயும் அதை நோக்கி நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே போய் இருமுடி கட்டிட்டு தான் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ இப்போ எங்கள் அம்மா தான் இருமுடி தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ நான் வெளியே போயிட்டு அந்த சொன்னேன் இல்லைங்களா, அது பாருங்கள் சூட தேங்காய் அந்த கருப்புறத்தை கீழே போட்டு தேங்காயை தலையை சுற்றி உடைக்க போகும். ஸோ இதை இப்போ நடக்க போகுது. ஸோ இப்போ உடைச்ச வாட்டி நம்ம திரும்பி பார்க்காம எதுவும் பேசாமல் அந்த இரும்பி கட்டுற இடத்துக்கு அப்படியே போயிருந்தோம். அதுக்கப்புறம் இரும்பி அங்கே போய் இறக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணால் வீட்டில் குறையெல்லாம் வருவாங்க. வெல்கம் டு டிஆர் ராம்லாக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சபரிமலைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ சேலத்துலேருந்து நம்ம சபரிமலை போகிறோம். சபரிமலை பார்த்திங்கன்னா 420 கிலோமீட்டர் சம்திங் வருது. எந்த வழின்னு பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, கம்பம் அந்த வழியாக கும்பலி போய் நம்ம கேரளா பார்டர் போகிறோம். கும்பலியில் ஜாயின் ஆகிறோம். ஸோ இன்றைக்கி மதியமே ஆரம்பிச்சிட்டோம். நல்லா மழை, ஒரே மழை ஈரத்தில் தான் வந்துட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் யார் கூட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மொத்தம் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். எல்லாம் அண்ணன் தம்பிங்களோட தான் போயிட்டுருக்கோம் காரில். அடுத்து கேரளாவில் எப்படி இருக்கிற சுச்சுவேஷன் தெரில, போனால் தான் தெரியும். இது வரைக்கும் ஆரம்பித்தாலேருந்து மழை ஈரன்னு தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக மழை பெய்யுது, ஓவர் மழையாக இருக்குது. மாட்டிக்கிட்டோம், பார்க்கலாம் போக. இப்போது நாங்கள் நாமக்கல் ஆல்ரெடி நாமக்கல் தாண்டியாச்சு, கரூரும் தாண்டிட்டோம், திண்டுக்கலை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு விளாக் பண்ணுறோம். ஸோ கரூர், திண்டுக்கல் ஃபுல்லாகவே மழை தான். தேனி இப்போயும் தூரிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நைட்டு கரெக்டாக சொல்லணும்னா 7:15 ஆகுது. சாப்பிட நிறுத்திருக்கோம். ஆமாம், இது என்ன டோல் சொன்னீங்க? தேனியை தாண்டி உப்பாரப்பட்டி. ஸோ இப்போ தேனியை தாண்டிட்டோம். உப்பாரப்பட்டின்னு ஒரு டோலில் தான் நிற்கிறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து கும்பலி போயிட்டு அப்படியே சபரிமலை கிளம்ப போகிறோம். ஸோ போயிட்டு என்ன நிலைமையில இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8:45 ஆகுது. கும்பலி வந்து ரீச் ஆகிட்டோம். செக் போஸ்ட்டு ஃபுல்லாக டிராஃபிக். இன்னும் மழை விடலை, ஃபுல்லாக வெறும் மழையாக இருக்குது. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுது இந்த மழை வேறு. அப்புறம் இங்கேருந்து சபரிமலை வரும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. டிராஃபிக் வேறு, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நாளைக்கு சம்பவம் பெருசாக இருக்குது. ஐயப்பனை வச்சு செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேங்க. பார்த்துட்டு வ்ளாக் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மழை எவ்வளோ, டிராஃபிக் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாம் ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்கு. இன்னைக்கு சண்டே நாளைக்கு தான் கோயிலுக்கு போகிறோம். பார்ப்போம் மார்னிங் எந்த அளவுக்கு சபரிமலையில் கூட்டம் இருக்குன்னு தெரியல. நம்ம இப்போ நிலக்கல் வந்துட்டோம். நிலக்கல்ல பெருசாக வீடியோ எடுக்கல, ஏன்னா நைட்டு மணி 2 மணி அந்த நல்லா எடுக்கல. டயரில் அப்படி கிளம்பிட்டோம். இங்கேருந்து பஸ் ஏறி இப்போது நம்ம பம்பா போயிட்டோம். ஸோ நிலக்கல்ல பஸ் ஏறிட்டோம். நம்ம போக நேராக பம்பா. டிக்கெட் 50 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா பம்பா கீழே இந்த பாலம் இருக்குது இல்லைங்களா, அங்கே தாங்க நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு பம்பா நதியில் எல்லோரும் இருமுடி இறக்கி வச்சுட்டு குளிச்சுட்டு மேலே இறங்கிட்டாங்க. ஐதீகமாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் அதிகமாக குளிக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அமீபா அப்படிங்கிற வைரஸ் எல்லா இடத்துலையும் தண்ணியில் இருக்குது வருது அப்படின்னு சொன்னதுனால சில பேர் கை கால் ஃபேஸ் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏறிட்டாங்க. சில பேர் குளிச்சுட்டு போனாங்க. அதில் நாம் குளிச்சுட்டு 3 வாட்டி தலை முழுகிட்டு தாங்க போனோம். இப்போ குளிக்கும் போது சேஃப்டியாக மூக்கு
வாய் எல்லாம் க்ளோஸில் வச்சு தாங்க குளிக்கணும். ஸோ போகிறவங்க கன்ஃபார்ம் இதை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நான் இப்போ குளிச்சுட்டு மலை ஏற போகிறேங்க. மலை ஏறும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பம்பை நதியில் கிடைக்கிறப்போ அந்த குழந்தையோடு எடுத்த ஒரு சிலைகள்லாம் இருக்குது. அப்புறம் அம்மாவுக்காக புலிப்பால் கொண்டு வரும்போது இருந்த அந்த புலியோட ஐயப்பன் வர மாதிரி சிலைகள்லாம் இங்கே செஞ்சு கீழே வச்சுருப்பாங்க. இங்கேருந்து மேலே ஏறும்போது நம்ம பிள்ளையார் கோயிலில் நம்ம பையிலேயே இருமுடி பையில் தேங்காய் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அது ஒன்று எடுத்து இங்கே உடைச்சிட்டு நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் எடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. முக்கியமாக ஆதார் கார்டு ஜெராக்ஸும் டிக்கெட் புக் பண்ண ஜெராக்ஸும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம நீலிமலை பாட்டம்லேருந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டோலி தான் இங்கேயே இருந்து கிடைக்கும். ஸோ டோலியோட மினிமம் அமௌண்ட் 4500. ஸோ நீங்கள் பேரம் பேசாமல் அப்படியே ஏறினீங்களா அவங்க 6000 கூட சொல்லுவாங்க, 7000 சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் உஷாராக பேசிக்கணும். ஸோ இப்போ நீலிமலை பாட்டம்லேருந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ விடிய காலம் 3 மணி 3:30 இருக்குங்க. ஸோ ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பொறுமையாக அப்படியே ஸ்லோவாக ஏறிட்டு இருக்கோம். ஸோ மழை நான் கரெக்டாக எங்களோட நேரம் நாங்கள் சபரிமலைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மழை விட்டுருச்சுங்க. இப்போ மழை இல்லை, லைட்டாக சாரல் மட்டும்தான். ஸோ வர வழியில் ஃபுல்லாக மழை தான் பெஞ்சது. ஸோ நைட்டு 2 மணிக்கு அப்புறம் தான் மழை லைட்டாக விட்டுச்சு. நாங்கள் பகல் 1:30க்கு வீட்டில் தான் கிளம்புனோம். ஸோ 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 hours மழை மட்டும்தான் பெஞ்சுது. ஸோ இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும். ஸோ இன்னும் 2.4 கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் ஏற. அதுக்கப்புறம் 2வது மலைக்கே நாங்கள் வந்துட்டோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்பாச்சி மேடு. ஸோ அப்பாச்சி மேடு ஏறி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது சபரி பீடம். இது எங்கன்னு பார்த்தா சரங்குத்தி இங்கே தாங்க இருக்கும். சபரி பீடங்கிறது சபரிமலை அந்த இருக்கக்கூடிய 3வது மலை தான் சபரி பீடம். ஸோ அப்பாச்சி மேடுனா 2வது மலை. ஸோ இப்போ சபரி பீடமே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கன்னிசாமியாக வரவங்க சரம் கொத்தி எடுத்துகிட்டு கண்டிப்பாக இதில் சரத்தை கொத்திட்டு தேங்காயை உடைச்சிட்டு இதை சுற்றிட்டு தாங்க போகணும். ஸோ அதுதான் இங்கே சரங்கொத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி நம்ம போகும்போது தான் ஸோ ஐயப்பன் சன்னிதானம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மேடு அதிகமாக இருக்காது. ஸோ நார்மலான பிளேஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் டக்குன்னு இப்போது சன்னிதானம் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய அளவில் ஒரு பட்டி மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து நாங்கள் சீக்கிரமாகவே நாங்கள் சாமி பார்த்துட்டோங்க. ஸோ மேலே ஏறி வரதான் லேட் ஆணுச்சு. சாமி பார்க்க ஒரு 1.5 hour தான் ஆணுச்சு. ஸோ அதனால் இப்போ லைனில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தாங்க நம்ம பல நாளாக வேண்டுதல். ஸோ தவம் இருந்து விரதம் இருந்து இந்த இடம் தாங்க சபரிமலை. ஸோ இது இங்கே வரும்போது ஐயனே அருள் தர மாதிரி நமக்கு ஒரு உணர்ச்சி வருங்க. ஸோ இந்த இடத்துக்கு வரணுன்னு தான் பல நாள் விரதத்தில் நம்ம கடினமான விரதம் இருந்து வரோம். ஸோ இங்கே முடிச்சுட்டு நம்ம நெய் தேங்காய் உடைச்சிட்டு ஐயப்பனை கும்பிட்டு, இங்கெல்லாம் ஃபோன் நாட் அலோடு, அதனால் வீடியோ பெருசு எடுக்கல. ஸோ ஐயப்பனை கும்பிட்டு நம்ம நெய் தேங்காய் உடைக்கிறோம். இது கொடிமரம்னு சொல்லுவாங்க. ஐயப்பன் சன்னிதிக்கு முன்னாடி இருக்குது. இங்கேருந்து நெய் தேங்காய் உடைச்சதை கொண்டு வந்து அந்த அக்னியில் போடணுங்க. ஒரு பாதியை அக்னியில் போடணும், ஒரு பாதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஸோ இதை போட்டுட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கிடலாம். நமக்கு தேவையான அரவண பாயசம் வாங்கிட்டு அப்படி கீழே இறங்க வேண்டியதாங்க. கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஸோ பல நூற்றாண்டாக வளரக்கூடிய மரங்கள்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதனால பெரிய சைஸில் இருக்கும். ஸோ இங்கே யாரும் மரங்களை வெட்ட மாட்டாங்க. ஸோ அதனாலேயே இங்கே வரும்போது நல்லா இயற்கை சூழ்ந்து இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மங்கிலாம் இங்கே இருக்கும். ஸோ இது மலை டாப்பில் மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும். எல்லா இடத்துலையும் இது இருக்காது. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஸ்நாக்ஸை கொடுத்தோமோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு மலை உச்சியில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். நீங்கள் கீழெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ இது அப்படியே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இறங்கக்கூடிய பாதை எதுன்னு பார்த்திங்கன்னா கழுத பாதைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கோயில் கட்டுறதுக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் அப்புறம் தேவையான எல்லா பொருட்களுமே கழுதை மூலியமாக தான் மேலே கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் இது கழுத பாதைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வழியாக தான் டோலிலாம் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கார்லாம் மேலே வர அளவுக்கு பாதை போட்டாங்க.
அது மட்டும் இல்லாமல் இப்போ தேவையான பொருட்கள்லாம் டிராக்டர் மூலிமா வேலை வருது. இப்போ டோலிலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஏற முடியாதவங்க டோலி மூலிமா மேலே வராங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் நமக்கு தேவையான அரவணை பாயசம், அப்புறம் இருக்கிற எல்லா பொருட்கள் வரைக்கும் டிராக்டர் மூலிமா பொருட்கள் மேலே கொண்டுலாம். ஸோ இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அப்படியே கீழே போகிறோம். ஸோ கீழே போகும்போது நிறைய மரங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால தான் சபரிமலைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஸோ அந்த கார்த்திகை மாதம் அந்த சீசன் டைமில் எல்லாருக்கும் மாலை போடணும் அப்படின்ற இயற்கையாகவே அது நமக்கே ஒரு ஆர்வம் வருங்க. ஸோ ஒன்ஸ் போயிட்டிங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக சபரிமலைக்கு தொடர்ந்து போக உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதாங்க ஐயப்பனுடைய புகழ். ஸோ நீங்கள் யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுங்கள். உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லை, வந்துட்டு போனவங்களுக்கு வேணும்ன அனைத்தும் ஓரளவுக்காக நிறைவேறும்ன்ற ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பாக. அதனால் இங்கே எல்லோரும் வந்து பாருங்கள். ஸோ நம்ம கீழே இறங்கிட்டோம். ஸோ பம்பையில் எல்லோரும் குளிக்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ குளிச்சு தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த அமீபா அப்படின்ற வைரஸ் வந்து மனிதர்களிடம் இருந்து பரவலாம். ஸோ தண்ணி மூலியமாக நம்ம காது வழியாவோ இல்லை மூக்கு வழியாவோ அப்படி பரவனா தான் உண்டு. ஸோ அதனால் குளிக்கும்போது சேஃப்டியாக குளிங்க. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ பஸ்ஸில் இருந்து இப்போ நம்ம காடு தான் அங்கே ஃபுல்லாகவே. நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா போதுங்க, அப்படியே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்கும்போது ஒரு இயற்கையான ஒரு சூழல் வரும் பாருங்க, வாய்ப்பே இல்லைங்க. ஸோ அதெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஸோ பல ஆறு, மரங்கள், மலைகள், ஸோ இதெல்லாம் கடந்து தாங்க நம்ம போகிறோம். ஸோ அரௌண்டாக வாங்கிட்டோம். ஒரு பாக்ஸ் வந்து 100 ரூபா. ஸோ ஒரு பாக்ஸ்னால் ஒரு டப்பா, அதுக்குள்ளே 10 டப்பா இருக்கும். ஸோ அது 1010 ரூபா. பேக்கிங்காக 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ மறுபடியும் அடுத்த வருஷம் தாங்க வரப்போம். ஸோ அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் ஆனால் கண்டிப்பாக மாலை போகணுன்னு எனக்கு தோணும். ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக வருவேன். அப்போ கொஞ்சம் நல்ல விளாகராக மாறணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிகிட்டு வந்திருக்கேன். நடக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் நிலக்கல் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நிலக்கல்லில் பார்த்திங்கன்னா அங்கே பார்க்கிங்லாம் பெருசாக இருக்குது. ஆனால் எதோ தானு இருக்கும். ஒரு சின்ன மலையை தாங்க பார்க்கிங்கை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ நிலக்கல் வந்துருச்சு. நிலக்கல்லில் பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. எல்லா ஊர்லேருந்தும் வந்த பஸ்ஸுங்கெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே சின்னதாக ஒரு 2-3 ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு பஸ் ஏறினோமா டிக்கெட் 50 ரூபா நார்மல் பஸ். ஏசி பஸ்ஸுனால் 80 ருபீஸ். ஸோ நீங்கள் சபரிமலைக்கு பஸ்ஸில் தான் போகணும். கவர்மெண்ட்டே பஸ் அலாட் பண்ணுது. அதனால் வரவங்க இப்போ கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நார்மலாக ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் இருந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. தாராளமாக சபரிமலை வாங்க, ஐயனார் வாங்கிங்க. சாமி சரணம்.